ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 116வது பாடல் பார்க்க போறோம். அங்கு அவன் துறக்கம் எய்த அமரர்கள் வெகுண்டு நீசன் ஈங்கு வந்திடுவது என்னே இருநிலத்து இழிக என்ன தாங்களில் கவிழ்வான் மற்று தாபதா சரணம் என்ன ஓங்கினன் நில் நில் என்ன உரைத்து உரும் ஒக்க நக்கான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆங்கு அவ்வாறு அவன் துறக்கம் எய்த அவ்வரசன் ஸ்வர்க்கத்தை அடைய அமரர்கள் வெகுண்டு அது கண்ட தேவர்கள் சினந்து நீசன் ஈங்கு வந்திடுவது என்னே சண்டாளனான நீ அவ்வுடம்போடு இவ்விடத்தே வந்து சேர்வது என்ன நீதி இருநிலத்து இழிக பூமியிலே இறங்குவாயாக என்ன என்று கூறி தள்ள தாங்கள் தன்னை தாங்குவார் இல்லாதவனாய் கவிழ்வான் தலைகீழாக விழும் அத்திரிசங்கு மற்று பின்பு கோசிகனை நோக்கி தாபதா அதாவது முனிவனே சரணம் என்ன நீயே எனக்கு புகலிடம் என்று ஓலமிட அதை கேட்ட கௌசிகன் நில் நில் என்ன நிமிர்ந்து நின்று அந்த இடத்திலேயே நிற்பாயாக என்று ஓங்கினன் உறக்கச் சொல்லி உரும் ஒக்க நக்கான் இடிமுழக்கம் போல சிரித்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டுலயும் நம்ம சென்ற பாடல் மாதிரி நக்கான் அப்படின்னா நகுதல்னா சிரித்தல்னு அர்த்தம். அதனாலதான் நக்கல் அப்படிங்கிற பெயர் கூட வந்தது. நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறது நக்கல் பண்றது அப்படின்னு சொல்றோம்ல, அது நகுதல் அப்படிங்கிற சொல்ல தான் வருது. அந்த மாதிரி இவன் வந்து உரும்பொக்க நக்கான் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அப்படி ஒரு சிரித்தல் அத வந்து இப்படி சொல்றாரு கம்பர். ஏன் அப்படின்னா உருமுதல் அப்படிங்கறதே இடி. உருமுதல்னா இடின்னு அர்த்தம். இடி முழக்கம் போல என்ன பெரிய சிங்கம் உருமுது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சிங்கம் உருமுறதே வந்து அப்படி கர்ஜிக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப இடி நமக்கு எப்படி ஒரு பயத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு முழக்கம் செய்யக்கூடியது. அதனாலதான் உருமல்னே சொல்றோம். அந்த மாதிரியாக உருமி இடி முழக்கம் செய்து அவன் விஸ்வாமித்திரன் சிரித்தான் அப்படின்னு சொல்றாரு. இங்க விஸ்வாமித்திரர் சிரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் இருக்கு. ஒண்ணு, தேவர்களின் மீது ஒரு சின்ன கோபத்தினால சிரிக்கிறாரு. இப்போ நம்ம வந்து ஒரு கடுங்கோபம் இருந்தா ராட்சசர்கள்லாம் சிரிக்கிறதுக்கு நம்ம பாத்திருக்கோம்ல. அதாவது ரொம்ப ஒரு ஏளனமாகவும் நான் யார் தெரியுமா என்கிட்ட மோதர அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பாங்கல்ல, அது கோபம் காரணமாகவும் வரும். நான் யாரு எங்கூட போய் மோதரையா அப்படின்னு எள்ளல் காரணமாகவும் அந்த சிரிப்பு வரும். அந்த அர்த்தத்துலதான் இங்க கம்பர் சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க மேல இருந்து தேவர்கள்லாம் தள்ளின உடனே அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு நில் நில் அப்படின்னு 2 தடவை வருது இல்ல. இதுவும் நம்ம அடுக்கு தொடர் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது அடுக்கு தொடர் வந்து கிட்டத்தட்ட 7 காரணங்களுக்காக வரலாம். அசைநிலை, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம், இசை நிறை அப்படின்னு. அசைநிலை அப்படின்னா ஒரு சும்மா சொல்றது. அதுக்கு காரணம்னு ஒண்ணு, அசை சொற்களுக்கு காரணம்னு ஒண்ணு தேவையில்லை. விரைவு குறித்து வருது. சீக்கிரம் போ 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 அப்படின்னா அந்த இடத்துல சீக்கிரம் போ அப்படின்னா சீக்கிரம் போறதுக்காக நம்ம அடுத்தடுத்து சொல்றோம். அதே மாதிரி விடு 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 என்னை தொடாத விடு 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 அப்படின்னா அது வந்து வெகுளி. ஒரு என்னை கட்டுப்படுத்தாத விடு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து கோபம் காரணமாக இருக்கலாம். இல்லாட்டி நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான், வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம மகிழ்ச்சி உவகை காரணமாக. இல்லாட்டி ஐயோ வீடே தீப்பத்தி எரியுது தீ தீ தீன்னு ஒரு பயத்துல கத்துறோம். அல்லது ஓலமிடும் பொழுது நம்ம வந்து ஐயோன்னு நம்ம அழுதோம்னாலும் சரி, அந்த மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அழும்பொழுது அது அவலம் குறித்து வரக்கூடிய அடுக்கு தொடர். இறுதியாக இசை நிறை, இசையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய அடுக்கு தொடர். நம்ம தமிழ்தாய் வாழ்த்துல இருக்கக்கூடிய வாழ்த்துதுமே 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 இந்த மாதிரியாக 7 காரணங்களுக்காக அடுக்கு தொடர் வரும். இந்த இடத்துல நில் நில் அப்படிங்கிறது விரைவு குறித்து வருவது. ஏன்னா அங்கேயே இரு, நான் என்னுடைய தவத்தின் வலிமையினால நான் வந்து உனக்கு அங்கேயே ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்க போறாரு விஸ்வாமித்திரர். அதை இனிவரும் பாடல்கள்ல பார்க்க போறோம்.
ஆனா நீ அங்கேயே இரு அப்படின்னு ஒரு இது விரைவு பற்றி இங்க நில் நில் அப்படின்னு 2 தடவை வருது. இங்க இரு நிலத்து இழிக, நீ உன்னோட திரும்பி பூமிக்கே போ அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்கன்னு பார்த்தோம்ல. அதுல வெறும் நிலத்து இழிகன்னு சொல்லல, இரு நிலத்து இழிக அப்படின்னு. இதுவும் நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல 592வது பாடல் பார்க்கும் பொழுதே நம்ம பார்த்தோம்ல. அதாவது அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. இற்றதோ என நக்கு அண்ணான் யான் இருவேள்வி முற்றி மற்ற உலகு அழிப்பெண் என்னா மாதவர் தம்மை கூவ சுற்றுரு முனிவர் யாரும் தொக்கனர் வசிட்டன் மைந்தர் கற்றிலம் அரசன் வேள்வி கனல்துறை புலையர்க்கு ஈவான் அப்படிங்கிற பாடல்ல அந்த இடத்துலயும் இருவேள்வி அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய வலிமை வாய்ந்த வேள்வி அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இருமை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதனாலதான் திருக்குறள்ல பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 9வது குறள், அதை நான் ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடியும் உதாரணம் சொல்லியிருக்கேன். அதாவது திருக்குறள்ல 999வது குறள், நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் அப்படின்னு. பழக தெரியாதவங்க, பண்பில்லாதவங்களுக்கு இவ்வளவு பெரிய உலகத்துல பகல் பொழுது கூட இருள் சூழ்ந்ததாகத்தான் அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அந்த இடத்துல ஞாலம்னா ஞாலுதல்னா தொங்குதல். அதனால இந்த அண்டத்துல இந்த பிரபஞ்சத்துல பூமி தொங்கி கொண்டு இருப்பதனால் அதுக்கு ஞாலம்னு பேரு உலகத்துக்கு. அப்ப வெறும் ஞாலம்னு சொல்லாம மாயிரு ஞாலம், ரொம்ப பெரிய மான மிக மிகுதியை குறிக்கும். அந்த இடத்துல இருங்கிறது பெரிய அப்படிங்கிற பொருள்ல வருது. அந்த மாதிரிதான் இந்த பாடல்லையும் அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அதான் பூலோகம் இருக்குல்ல அங்க போ அப்படின்னு சொல்லி, அப்படியே நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விட்டுறாங்க. இதுல இருந்து தேவலோகத்துல இருந்து அவங்க தள்ளி விட்டுறாங்க. அதைத்தான் இங்க கம்பர் சொல்றாரு. இன்னொரு விஷயம், இங்க கௌசிகனை முனிவரை கூப்பிடும் பொழுது அழைக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாரு, திரிசங்கு தாபதா சரணம் அப்படின்னு சொல்றாரு. தாபதா அதாவது தாபதன் அப்படின்னாலே அது தவத்தை மேற்கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். அது தாபச அப்படிங்கிற சமஸ்கிருத சொல். தாபசங்கிறது தான் தாபதன் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அது முனிவர்கள், தவம் மேற்கொள்பவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்படி தவத்தை மேற்கொள்பவனே சரணம், நீயே சரணம் அப்படின்னு இவர் திரிசங்கு கௌசிகன் கிட்ட வராரு, கூப்பிடுறாரு, அழைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு கம்பர். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. ஆங்கு அவன் துறக்கம் எய்த அமரர்கள் வெகுண்டு நீசன் இங்கு வந்திடுவது என்னே இருநிலத்து இழிக என்ன தாங்களில் கவிழ்வான் மற்று தாபதா சரணம் என்ன ஓங்கினன் நில் நில் என்ன உரைத்து உருமொக்க நக்கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.